வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வந்திருக்கக்கூடிய ஈவோ வேலண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 2ஆம் தேதி வந்தன்னைக்கு ஸ்பின் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாதனால அப்லோட் பண்ண முடியல, வாய்ஸ் கொடுக்க முடியல. வாய்ஸ் கொடுத்துருந்தாலும் கிளியராக கேட்டிருக்காது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி எனக்கு கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணி எனக்கு கதற வச்சாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபேரஃபல் கன்னும் அது கூடவே AN94 கன்று தான் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த M60யும் அது கூட M10ம் ரிட்டன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி AN94 கன்று என்கிட்ட இருக்குது. இந்த 3 கன்னில் ஏதோ ஒரு கன்று கொடுத்தாலே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்பின் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இதில் ஒரே ஒரு ட்ரிக்கை தான் நான் பயன்படுத்தியிருப்பேன். அது என்ன ட்ரிக்குனா, என்கிட்ட ஆல்ரெடி AN94 கன் இருக்கிறதுனால அந்த கன்னை பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுக்கிற மாதிரி போயிட்டு கிளைம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் போய் ஸ்பின் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அதே மாதிரி இப்போயும் ஆகும்னு நினச்சிட்டு நான் போயிட்டு பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து ஒரு கோல்டு ராயலில் போயிட்டு ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணேன். ஏன்னா மொத்தமாக பண்ணி கிராண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் சிக்கலாயிருன்னு சொல்லிட்டு சிங்கிள் ஸ்பின் பண்ணேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக போயிட்டு ஈவோ வேலெட்டில் போயிட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பித்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆகாத உருப்படிக்கு தான் கொடுத்தாட்டி விட்டுருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஒரு 50 ஸ்பின்னில் ஒரு கன்னாவது கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஸ்பின் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் என்னோடய எதிர்பார்ப்பான கன்னுன்னு பார்த்தீங்கன்னா இந்த M10 தான். ஆனால் அது கொடுக்கலனா கூட இந்த M60யும் பேராஃபில் கொடுத்தாலும் பரவாயில்ல தான் நான் ஸ்பின் பண்ணியிருந்தேன். இது மட்டும் இல்லை, இந்த ஈவோ வேலெட் பார்த்தீங்கன்னா என்னோடய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஈவோ வேலெட்டுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு 6 ஈவோ கன் இல்லை. அந்த 6 ஈவோ கன்னில் பார்த்தீங்கன்னா 3 ஈவோ கன் இந்த ஈவோ வேலெட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் ஏதோ ஒரு ஈவோ கன் கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் ஸ்பின் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 30 ஸ்பின் பண்ணியும் எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் தெரிஞ்சிடுச்சு எப்படியும் 50 ஸ்பின் பண்ணிடுவாங்கன்ட்டு. பரவாயில்ல, பண்ணி பார்த்துருவோன்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா இடையில இந்த ஒரு டோக்கன் பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு 3 டோக்கன் 4 டோக்கன் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் தான் இருந்துச்சு. அதுலேயும் அவங்க கொடுக்கல. லாஸ்ட்டான எதிர்பார்த்த ஸ்பின் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனை எதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதை கொடுத்தாட்டி விட்டான். ரொம்ப 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 மன உளைச்சல் ஆக்கிட்டானுங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.